மேம், கவர்மெண்ட் புதுசா ஹெச்பிவி வேக்சின் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல அது எதுக்கு? நம்ம இந்தியாவில் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேக்சின் தான் அது. மேம், கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஏஜ் கேட்டகரி வச்சிருக்காங்களா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வேக்சினை மெயினாக 9 to 14 years ஆன கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓஹோ, அப்போ அதுக்கு மேலே இருக்கவங்களாம் போட தேவை இல்லையா? அப்படி இல்லை, FDA நார்மலாக 45 years வரைக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மேம், இந்த டோசேஜுக்கு ஏதாவது ஷெட்யூல் இருக்கா? கண்டிப்பாக 14 years உள்ள இருக்கவங்களுக்கு 2 டோஸும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 3 டோசஸும் இது ரெக்கமெண்டட். இந்த வேக்சின் போட்டால் பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ண தேவை இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த வேக்சின் போட்டாலும் கண்டிப்பாக பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும். பேப்ஸ்மியர் டெஸ்ட் நார்மலாக 21 yearsக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே பண்ணுறது பெட்டர். பேப்ஸ்மியர் டெஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன பண்ணுறது மேம்? பேப்ஸ்மியரில் HPV இன்ஃபெக்ஷன் பாசிட்டிவ்னு வந்தாலும் இந்த வேக்சின் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வேக்சினில் 4 strains-க்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. மேம், லாஸ்ட்டாக இது மென்னுக்கு தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக மென்னுக்குமே இது ரெக்கமெண்டட் தான். ஏன்னா HPV இன்ஃபெக்ஷனால் வர ஓரல், ஜெனைட்டல் அண்ட் ஏனல் கேன்சருக்கு இது நல்லாவே ப்ரொடெக்ஷன் தரும்.